எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி அவரைக்காய் முட்டை பொடிமா செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்குறேங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இதை இப்போ சேர்த்துக்கலாங்க. ஒரு 5-6 கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது வதங்கட்டுங்க வெங்காயம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு ஒரு 4-5 பல் சேர்த்துக்கலாங்க. நான் எல்லாமே கொஞ்சமாக செய்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. அளவுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக செஞ்சாக்கா சேர்த்துக்கலாங்க. இப்போ பச்சை மிளகாய் ஒரு 3 மிளகாய் சேர்த்துக்கலாங்க. காரம் எவ்வளோ தேவையோ நம்ம அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் 3 மட்டும் சேர்த்துக்கிறேன். தட்டி எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் போட்டு. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. இதையும் வதக்கி விட்டுக்கலாங்க. நான் அவரைக்காய் இந்த மாதிரி தூளாக அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. அவரைக்காவை கழுவிட்டு அந்த நாரை எடுத்துட்டு இந்த மாதிரி தூளாக அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. இது கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எண்ணெயில் 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ முட்டை போடுறதுனால இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பட்டை லவங்கம் சேர்த்த கறி மசால் தூளுங்க. இது கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாங்க. இப்போ இது நல்லா வெந்துடுச்சுங்க. 2 முட்டை உடச்சி ஊற்றி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ இதில் முட்டையை சேர்த்துக்கலாங்க.
நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரம் சரி பார்த்துட்டு அடுப்பை நிறுத்திடலாங்க, இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, அவரைக்காய் முட்டை பொடி மாஸ் தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.